என்ன சொன்னேன்? मैं तुझको जान लूं, तू मुझको जान ले, आ दिल के पास इस दिल के रास्ते। ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு जो तेरा हाल है वो मेरा हाल है, इस हाल से हाल मिला, ताल से ताल मिला, ओ ताल से ताल मिला। ஒன்னா இருக்கணும். என்னவா இருக்கணும்? முதன்மையான ஒன்னா இருக்கணும். 10 பேர் வந்தா பொழுது போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கு பயனற்ற வாழ்க்கை. இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் என்ன சொல்லுங்க? ரொம்ப யோசிக்கிறோமே, அட இரியா பதையா கைய மேல வருது, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படி. தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நல்லதா இருந்தா உள்ள ஏத்துக்க, உன்னுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். தவறா இருந்துச்சுன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிடும். ஒவ்வொரு நாளும் போராடக்கூடிய வாழ்க்கையில நம்ம கிட்ட ஏதாவது தனித்துவமான அடையாளம் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்மளுக்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கஸ்டமர் வந்து கேட்கறாங்கன்னா அதிகபட்சம் என்ன சொல்ல தெரியும்? மேல போ இல்ல அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். நீங்க வெளியில பாத்தீங்கன்னா அந்த பூ வைக்கிற ஒரு பாட்டி உட்காந்துருக்கு, கடை போட்டிருக்க. அந்த பாட்டி கடை வச்சிருக்கா, மாதிரி பெரிய ஷோரூம் கட்டி ஏசி போட்டு பூ கடை வச்சிருக்கா. ரோட்ல வச்சா காஞ்சு போயிடும். அதை வியாபாரம் பண்ணுது. எப்படி வியாபாரம் பண்ணுது? பாத்தியெல்லாம் அதை கட்டி விற்கும். விக்குமா? கட்டி விற்கிறது ஒரு ரேட் பாத்துருக்கோமா? கட்டி விற்கிறது ஒரு ரேட். 4-5 விதமான பூக்களை ஒரு பையில போட்டு விற்கிறது ஒரு ரேட். தனித்துவமா ஒரு பூவை விற்கிற ரேட். ஒரு பூவை ஒரு வாட்டி வாங்கினோம்னா ஒரு மாசம் வச்சுக்கலாமா? ஒரு மாசம் வச்சுக்கலாமா? அன்னைக்கு வாங்கினா அவ்வளவுதான், சரியா போச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எத்தனை மாசம் வச்சிருந்தாலும் அது அப்படியே தான் வச்சிருக்கோம். ஆனா அந்த பூவை பாட்டி பாருங்க, காலையில பையா வச்சிருக்கோம், சாயங்காலம் மேல ஒண்ணுமே இல்லாம இருக்கும். எப்படி வித்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கு, யாரையும் போய் எங்கேயும் தேடி விக்கல. நோக்கம் என்ன அந்த பாட்டிக்கு? வியாபாரம் தான் நோக்கம். என்ன நோக்கம்? வியாபாரம் தான் நோக்கம். ஏதோ ஒரு வகையில வித்தரணும். நம்ம உட்கார்ந்து இருக்க நேரத்துல அதை கட்டி விற்கும் போதே அது 1 ரூபா கூட விற்கும், 4 பூவை சேர்த்து 10 ரூபாய் கம்மியா விற்கும். ஒரே பூவை தனியா விற்கும் போது கொஞ்சம் ரேட் டிஃபரெண்ட் இருக்கும். ஒருத்தவங்களை பார்த்துட்டு நீனாமா அப்படின்னு சொல்லி 4 பூ அள்ளி போடும். பார்த்திருக்கோமா? அந்த அம்மாவோட நோக்கம் என்ன? இந்த பூவை விற்கணும், அவ்வளவுதான். அந்த அம்மாவோட நோக்கம் இந்த பூவை விற்கணும். அப்ப ஒரு பூ விற்கக்கூடிய ஒரு பாட்டிக்கே ஒரு தனித்துவமான ஒரு யுக்தி தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு நமக்கு தனித்துவமான ஒரு யுக்தி தேவை. எல்லாரும் போல இருந்து எந்த பயனும் இல்லை. எல்லாரும் போல இருந்து